தேடுற, அதுவும் அரசு வேலை தேடுற எல்லாருக்குமே ஒரு ஸ்வீட்டான நியூஸ், அதுவும் ஷார்ட்டான நியூஸ் அப்படின்னு சொல்லணும். ஆனா ஒரு பிரம்மாண்டமான நியூஸ். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, தமிழ்நாடு ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல தமிழ்நாட்டில் பல மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்புகள் அப்படின்றத 2299 நபர்களை தேர்வு பண்ண போறாங்க. என்ன போஸ்ட்ல? வில்லேஜ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்ல. அது 35,000 ரூபாய் வரைக்கும் மாத சம்பளம் அப்படின்றதையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. இது ஏன் ஸ்வீட்டான நியூஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு ரெகுலரான ஜாப், நிரந்தரமான வேலை வாய்ப்பு அப்படின்றதையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு பெர்மனன்ட் ஜாப் கவர்மெண்ட்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கும் உங்களை சார்ந்தவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பா இருக்கலாம். இப்போ இந்த நோட்டிபிகேஷன் கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. என்னென்ன மாவட்டங்கள்ல எல்லாம் வேலை, என்ன படிச்சவங்களுக்கு வேலை, என்ன சம்பளம், என்ன கிரைட்டீரியால அவங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்றத 1 by 1 பார்க்கலாங்க. டிபார்ட்மெண்ட் பேர் சொல்லியாச்சு, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப் சொல்லியாச்சு, ரெகுலர் ஜாப் சொல்லியாச்சு, வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் சொல்லியாச்சு, 2299 போஸ்ட் சொல்லியாச்சு. அப்ளை பண்றது அப்படின்றது ஆன்லைன் கிடையாது, ஆஃப்லைன்ல. ஆஃப்லைன் அப்படின்றது அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்து ஃபில் பண்ணி அதை எங்க எடுத்துட்டு போய் சேர்க்க சொல்றாங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்துட்டு போயிட்டு சேர்க்கணும். ஓகே, எந்தெந்த மாவட்டங்கள்ல எல்லாம் இப்ப வேலை வாய்ப்புகள் வெளியாயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தருமபுரி, விருதுநகர், நாமக்கல், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, வெள்ளூர், தென்காசி, கிருஷ்ணகிரி, மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, திருப்பூர், பெரம்பலூர், தூத்துக்குடி, காஞ்சிபுரம், சேலம், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, ஈரோடு இந்த மாவட்டத்திலலாம் அறிவிப்பு வெளியாயிடுச்சு. மற்ற மாவட்டங்கள்லாம் அறிவிப்பு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெவ்வேறு எண்ணிக்கைகள்ல காலி பணியிடங்கள் அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் போனோம் அப்படின்னா, நான் சொன்ன வரைக்கும் ஷார்ட். இப்போ டீடைல்குள்ள போனோம்னா, வெறும் 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும், நீங்க ஒரு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல நிரந்தரமான வேலை அப்படின்றதையுமே சொல்லிட்டாங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வெவ்வேறு மாதிரியான தாலுக்காவில் வெவ்வேறு வகையான வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. வெவ்வேறு வகையான வேலை வாய்ப்பு அப்படின்றத எதை வச்சு கொடுத்துருக்கேன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம தர்மபுரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, தர்மபுரியில ஒரு 4-5 பகுதிகளில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வெவ்வேறு எண்ணிக்கைகள்ல இருக்கு அந்தந்த தாலுகாவுக்குள்ளார. அப்ப ஒவ்வொரு தாலுகாவுக்கும் விண்ணப்பிக்கிறதுக்கான அப்ளிகேஷன் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதை எந்த அட்ரஸ்ல எடுத்துட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதையுமே இவங்க டீடைல்டாவே கொடுத்துருக்காங்க. ஆண்கள் பெண்கள் இருபாலருமே அப்ளை பண்ணலாம். அதை பொறுத்த வரைக்கும் 10th பாஸ் ஆயிருக்கணும். 2வது, கேண்டிடேட் அந்த தாலுகாவுக்குள்ள இருக்கணும். அதாவது இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள், ஒட்டப்பிடாரம் தாலுகாவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஒட்டப்பிடாரம் பகுதியில் தாலுகாவில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் ஒட்டப்பிடாரம் தாலுகா ஆபீஸ்க்கு அப்ளை பண்ண முடியும். 2வது, தமிழ்ல எழுத படிக்க தெரிந்திருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. அடுத்தது, அந்த தாலுகாவுக்குள்ள உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ் இருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்கறாங்க. அதே மாதிரி 21 வயதிலிருந்து 32 வயது வரை இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணலாம் அன்ரிசர்வ்டுல. பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 21 37 வயது வரை அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடியா இருக்காங்க அப்படின்னா 21 42 வயதுக்குள்ள இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம். சம்பளம் அப்படின்றது பாத்தீங்கன்னா லெவல் 6ல வரக்கூடிய சம்பளமா இருக்கு. 35,100 ரூபாய் வரைக்குமான சம்பளம். சரி, ஓகே, என்ன எப்படி இவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு ரிட்டன் டெஸ்ட், 2வது இன்டர்வியூ. இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அடுத்த கேட்டகரிக்குள்ள போனா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றத வச்சுதான் உங்களை செலக்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் டேட் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேற வேற ஸ்டார்ட் டேட் அப்ளிகேஷனுக்கு, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேற வேற கடைசி தேதி அப்படின்றதுமே இருக்கு. ஸோ இதை பத்திய டீடைல்டு இன்ஃபர்மேஷனை நான் ஷார்ட்டாகவும் டீடைல்டாகவும் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க, அந்த மாவட்டத்தில் எந்தெந்த தாலுகாவில் என்னென்ன எண்ணிக்கைகள்ல வேலை வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீடைல் எல்லாத்தையும் வெப்சைட் லிங்காவே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் உள்ள போனீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வேலை வாய்ப்பு, அதுக்கு என்ன லாஸ்ட் டேட்ன்ற இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதுல லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா ஒரு பேஜ் வரும், அந்த பேஜுக்குள்ள லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்குன்றது வரும். அதிலே கீழே போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு தாலுகா வழியா இருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், நோட்டிபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு டீடைல்டா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தமிழ்நாட்டில் நீங்க ஒரு வில்லேஜ் அசிஸ்டண்டா வர்றதுக்கு இந்த வீடியோ ஒரு வாய்ப்பா இருக்கும்னு நாங்க நம்புறோம். கடைசி கிராமங்கள் வரைக்கும் இது மாதிரி வரக்கூடிய பல்க் ஜாப் வேகன்சிஸை கொண்டு வந்து சேர்க்கும் வரலாறு வேலை வாய்ப்பு சேவை இயக்கம்.
உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு தகவல்களை பதிவு செஞ்சதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. தொடர்ந்து இன்னும் பல தனியார் துறை மற்றும் அரசு துறையோட வேலைவாய்ப்பு தகவல்களை தொடர்ந்து நாங்கள் பதிவு செய்வோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆல் த